லெபனான்ல இஸ்ரேல் எந்த தாக்குதலையும் நடத்தக்கூடாது என்பது ஒப்பந்த விதி. ஆனால் இஸ்ரேல் லெபனானில் தாக்குதல் நடத்துகிறது. எனவே அந்த நிபந்தனையை அமெரிக்கா மீறி இருக்கிறது. இன்றைய நாள் அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் வெளிப்படையாகவே இஸ்ரேல் மேல ஒரு பாரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கடந்த வாரம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவோடு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொலைபேசியில் பேசினார் என்கிற செய்திகள் வெளியாகிறது. அதுல அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசாவில் ஆரம்பித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல் லெபனான்ல இருக்கக்கூடிய அப்பாவிகள் மீது நடத்தப்பட்டு அதன் பிறகு ஈரான் வரைக்கும் வியாபித்த நிலையில ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கும் இடையிலான யுத்தம் 40 நாட்கள் தொடர்ந்து பின்னர் ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டது. அதற்கு பிறகு யுத்த நிறுத்த மீறல் என்கிற பெயர்ல இரு தரப்புமே ஒருவரை ஒருவர் மாறி மீண்டும் தாக்குதல் நடத்துகிற நிலைக்கு சென்றிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு அகோரமான யுத்தம் அவ்வப்போது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த சூழல்ல இஸ்ரேல் தற்போது நேரடியாக ஈரான் வார்ல இருந்து பின்வாங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நேரடி வார் நடைபெற்று வருவது நமக்கெல்லாம் தெரியும். அந்த அடிப்படையில் இன்றைய நாளிலும் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அதிலும் ஈரானுடைய புற்றுநோய் மருத்துவமனை ஒன்றை தாக்கி அழித்திருக்கிறது அமெரிக்காவினுடைய ஆக்கிரமிப்பு படைகள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல அதற்கு பதிலடியாக ஈரானும் இன்றைய நாள்ல ஜோர்தான், குவைத், பஹ்ரைன் உள்ளிட்ட பகுதிகள் மேல பலத்த பதிலடி தாக்குதல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி வருகிறது. அந்த அடிப்படையில் அமெரிக்காவும் ஈரானும் செய்து கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் செல்லுபடியற்றதாக ஆகிறது. அதனை நாங்கள் இனி பயன்படுத்த முடியாது. காரணம், அமெரிக்கா மொத்தமாக யுத்த நிறுத்த மீறலில் ஈடுபட்டிருக்கிறது என்று சொல்லி இன்றைய நாள் ஈரானுடைய நாடாளுமன்ற தேசிய பாதுகாப்பு அமைப்பு ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணி இருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் வாஷிங்டன் தன்னுடைய கடமைகளை மீறி இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல சொல்லி இருக்கிறார். அதே நேரம் லெபனான் விவகாரத்தில் போடப்பட்ட ஒப்பந்தத்தை அமெரிக்கா மீறி இருக்கிறது. லெபனான்ல இஸ்ரேல் எந்த தாக்குதலையும் நடத்தக்கூடாது என்பது ஒப்பந்த விதி. ஆனால் இஸ்ரேல் லெபனானில் தாக்குதல் நடத்துகிறது. எனவே அந்த நிபந்தனையை அமெரிக்கா மீறி இருக்கிறது. இரண்டாவதாக, பொருளாதார தடைகளை நீக்குவதாக அமெரிக்கா அறிவித்திருந்த நிலையில மீண்டும் ஈரான் மீது பொருளாதார தடைகளை அமல்படுத்தி இருக்கிறது. எனவே இரண்டாவது நிபந்தனையையும் அமெரிக்கா மீறி இருக்கிறது. மூன்றாவதாக, அணுசக்தி விவகாரத்தில் அமெரிக்கா சில செய்திகளை சொல்லி இருந்தது. அத்தனை செய்திகளையுமே தற்போது அவர்கள் மீறி இருக்கிறார்கள். நான்காவதாக, இழப்பீட்டு நடைமுறைகள் தொடர்பாக பேசப்பட்ட அனைத்தையும் அவர்கள் மீறி இருக்கிறார்கள். ஈரான் மேல தாக்குதல் நடத்தினாங்க, அதுக்கு எங்களுக்கு இழப்பீடு வேணும் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதை அவர்கள் ஒப்புக்கொண்டு பின்னர் மீறி இருக்கிறார்கள். ஐந்தாவதாக, ஹார்முஸ் நீர்நிலை உள்ளிட்ட பிரச்சனைகள்ல அவர்கள் ஒப்புக்கொண்ட அனைத்தையுமே மீறி இருக்கிறார்கள். எனவே இந்த நிபந்தனைகள் எல்லாமே அடிப்படையான மிக முக்கியமான நிபந்தனைகள். இந்த நிபந்தனைகளை எல்லாம் அவர்கள் மீறி இருக்கிற காரணத்தினால அமெரிக்கா தன்னுடைய கடமையை நிறைவேற்ற தவறி இருக்கிறது. எனவே இந்த ஒப்பந்தம் செல்லுபடியற்றது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு டிக்ளேர் பண்ணி இருக்கிறாங்க ஈரான் சார்புல என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியும். ஆல்ரெடி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடத்துல கேட்கும்போது ஒப்பந்தம் என்னானது கேட்கும்போது நாங்க இனிமே அவங்களோட பேசுறது வேஸ்ட், நாங்க பேச விரும்பல. ஆனா எங்களுடைய சமாதான பேச்சுவார்த்தையாளர்களாக இருக்கிற அமெரிக்காவுடைய ஜார்ஜ் குஷ்னர், ஸ்டீவ் விட்காஃப் போன்றவங்க பேச்சுவார்த்தைகள் நடத்தினா அது அவங்களோட விருப்பம்னாரு. அதாவது ரத்து என்று சொல்லாம தொடர்ந்து நடக்கும்ங்கிற விதமாகத்தான் அவர் சொல்லியிருந்தார். ஆனால் ஈரான் இன்னைக்கு உங்க கூட பேசுறதுல எந்த பலனும் கிடையாதுன்னு சொல்லி டிக்ளேர் ஆகவே அறிவிச்சிருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைய நாளில் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அதிலும் ஒரு காலகட்டம் இருந்தது, இஸ்ரேல்னா அமெரிக்கா, அமெரிக்கான்னா இஸ்ரேல். இஸ்ரேல் அமெரிக்காவை மீறி எதுவும் பண்ணாது, அமெரிக்கா இஸ்ரேலை மீறி எதுவும் பண்ணாது. இன்னும் சொல்ல போனா இஸ்ரேலுக்காக வேண்டித்தான் இவ்வளவு காரியங்களையும் இவ்வளவு நாளாக அமெரிக்கா பார்த்து வருதுங்கிறதும்
அத்தனை பேருக்கும் தெரியும். எவ்வளவு பெரிய அநியாயத்தை இஸ்ரேல் எந்த நாட்டுக்குள்ள பண்ணினாலும் அமெரிக்காக்காரன் வந்து நிப்பான், அவங்களோட நிக்கிறேன். ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில்ல இஸ்ரேலுக்கு எதிராக 70 தடவைகளுக்கு மேலாக தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அத்தனை தீர்மானங்களையும் அமெரிக்கா வீட்டோ பவரை பயன்படுத்தி தடுத்துக்கிட்டே வந்திருக்கிறாங்க. இவ்வளவு அநியாயங்களுக்கும் துணை போகிற ஒரு வேலையை அமெரிக்கா செஞ்சு வந்த நிலையில இன்றைய நாள் அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் வெளிப்படையாகவே இஸ்ரேல் மேல ஒரு பாரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டு என்பது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மிக பெரும் பிளவை சுட்டிக்காட்டுவதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஆல்ரெடி ஜேடி வான்ஸ் என்ன பண்ணாருன்னு கேட்டா, நீங்க இந்த யுத்தத்துல காசாவில் 2 வருஷம் யுத்தம் பண்ணீங்க, ஈரானோட சண்டை போட்டீங்க, இந்த யுத்தத்துல எல்லாம் பயன்படுத்தின ஆயுதங்கள் எல்லாம் யார் ஆயுதம், எல்லாம் அமெரிக்காக்காரன் செஞ்சது இல்லையா, நாங்க உங்களோட இவ்வளவு நல்லா இருக்கும் போது நீங்க ஏன் இப்படி நடக்கிறீங்கன்றலாம் கடுமையாக கண்டித்திருந்த நிலையில் இன்றைக்கு அவர் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டா, ஈரானுடனான அமெரிக்காவினுடைய ஒப்பந்தத்தை சீர்குலைப்பதற்கு முழுவதுமாக களமிறங்கி செயல்படுகிறது இஸ்ரேல் என்கிற செய்தியை ஓப்பனாகவே அவர் பேசியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஈரானோடு அமெரிக்கா நடத்துகிற பேச்சுவார்த்தைகளை சீரழிக்கிற நோக்கில் இஸ்ரேல் பல பிரச்சாரங்களை மேற்கொள்கிறது. இந்த பிரச்சாரங்களுக்காக கிட்டத்தட்ட 735 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இஸ்ரேலால் வழங்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு ஓப்பனாகவே சொல்லி இருக்கிறார் அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளையும் ஒப்பந்தத்தையும் சீர்குலைப்பதற்காக ரகசியமான முறையில் அமெரிக்காவுக்கு எதிரான பிரச்சாரங்களை அமெரிக்காவிலேயே பண்றதுக்காகத்தான் இந்த 735க்கு மேற்பட்ட மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவு செய்யப்படுகிறது என்று சொல்லி ஓப்பனாக பேசுகிற அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் என்ன சொல்றாருன்னு கேட்டா, மிக அதிகமான நிதி ஆதரவு பெற்ற பிரச்சாரத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இந்த மாதிரியான ஒரு புரபகண்டாவுக்காக செலவழிச்சதை எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிராக, அதுவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய கவர்மெண்ட்டுக்கு எதிராக இந்த வேலையை பண்றாங்கன்னு சொல்லி இன்றைக்கு ஜோ ராகனோட அவர் நடத்தி இருக்கக்கூடிய பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார். இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய சில தரப்பினரால ஒரு கும்பல் உருவாக்கப்பட்டு அவர்களுக்கு தான் இந்த பணம் கொடுக்கப்படுகிறது. அந்த நபர்கள் தான் வெளிப்படையாக டொனால்ட் ட்ரம்பினுடைய கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுகிறார்கள், மற்ற பிரச்சாரங்களை எல்லாம் மேற்கொள்கிறார்கள் என்கிற செய்திகளை சொன்னது மட்டுமல்லாம அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு கொண்டு வர்றதுக்காக மாகா என்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தது. மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் என்று சொல்லுகிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்புக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கே பணம் கொடுத்து அவங்களையே அதிபர் ட்ரம்புக்கு எதிராக பேச வைக்கிறாங்க என்கிற குற்றச்சாட்டை இன்றைக்கு ஓப்பனாகவே சொல்லி இருக்கிறார் அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ். இதெல்லாம் அமெரிக்க வரலாற்றில் நடக்கிற காரியங்களே கிடையாது. அமெரிக்க வரலாற்றில் இஸ்ரேலுக்கு எதிராக வெளிப்படையாக பேசின ஒரு அதிபர் வந்து ஜான் எஃப் கென்னடி. அவரை போட்டு தள்ளிட்டாங்க, பேசினதுக்காகவே போட்டு தள்ளினாங்க, அது தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படியாவது ஈரானோட ஒரு சண்டையை மூட்டி விடணும்னு இவ்வளவு காலமா எல்லா அதிபர்களோடையும் ட்ரை பண்ணிக்கிட்டு வந்தாங்க. அவங்க கொடுத்த கவருக்கு கரெக்டா சிக்கினது யாருன்னு கேட்டா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான். அவர் தான் வந்து நான் யுத்தம் பண்ண போறேன்னு வந்து இப்ப சேத்துக்குள்ள குழிக்குள்ள மாட்டின மாதிரி எந்திரிக்கவும் முடியாம நகரவும் முடியாம அவர் தடுமாறுகிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். இந்த நிலையில தான் ஈரானோட சண்டை பிடிக்காம ஈரானோட ஒரு ஒப்பந்தத்துக்கு போயிட்டாங்க. இப்படி அமெரிக்கா செஞ்சது சரியா? அமெரிக்கா தோத்து போயிருச்சு, அதா இதான்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னு கேட்டா இல்லாத புரபகண்டாவை பணம் கொடுத்து பண்றாங்க. இதுக்கு முன்னுக்கு இதே வேலையை ஒரு 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவழிச்சு, இந்த மில்லியன்ல சொல்றதுனால சங்கடமாக இருக்கும், ஆனா பெருந்தொகைங்கிறதுனால அதை ருபீஸ்ல எல்லாம் கணக்கு பார்த்து சொல்ல முடியாது. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதிக்கு 313 ரூபா வருது. இந்தியாவுக்கு ஒரு 80-85 ரூபா வரும்னு நினைக்கிறேன் இன்றைய பெறுமதிக்கு. அது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். அதுல கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா 10 லட்சத்துக்கு எவ்வளவு, ஒரு கோடிக்கு எவ்வளவு, அப்படி இருக்கும்போது 100 மில்லியனுக்கு எவ்வளவுங்கிறத நீங்க பார்த்துடலாம். அவ்வளவு பெரும் தொகையை செலவழிச்சு காசா வார்ல இஸ்ரேல் செய்ததுதான் சரி இன்னொரு புரபகண்டாவை கொண்டு போக பார்த்தாங்க. அது டோட்டல் ஃபெயிலியராக போயிடுச்சு. அதே மாதிரி காசாவுல சமாதானம் வரக்கூடாது அப்படின்னு ஒரு புரபகண்டாவை செய்ய பார்த்தாங்க, அது ஃபெயிலியரா போயிடுச்சு. இஸ்ரேல் ரொம்ப நல்லவங்க தெரியுமா, இவ்வளவு காலமா இதைத்தான் பண்ணுது. அந்த காலகட்டம் எப்படின்னு கேட்டா இந்த பிரபலமான ஊடகங்களுக்கு காசு கொடுத்து
வேலையை பார்த்துடலாம். இப்ப அப்படி பண்ண முடியாதுல்ல. இப்ப சோசியல் மீடியாவுக்கு தான் பணம் கொடுக்க வேண்டி இருக்குது. அதை பண்ணி இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற நிலையில தான் இன்றைய நாள் வான்ஸ் இஸ்ரேலுக்கு எதிராக தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் குடியரசு கட்சிகளுக்குள் இருக்கக்கூடிய பிளவை காட்டுகிறது என்கிறது அல் ஜசீராவுடைய செய்தி தொகுப்பு. குடியரசு கட்சிங்கிறது டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சி, ஜனநாயக கட்சிங்கிறது அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய மம்தானி மாதிரி ஆட்கள் இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் ஈரான் பேச்சுவார்த்தைகள் மீதான இஸ்ரேலுடைய செல்வாக்கு பிரச்சாரம் ட்ரம்பினுடைய மாகா ஆதரவு தளத்தை கூட பாதிக்கிற நோக்கம் கொண்டது அப்படின்னு சொல்லி ஜேடி வான்ஸ் சொல்லி இருந்தாரு. ஜேடி வான்ஸினுடைய இந்த கருத்துக்கு எதிராக இன்றைக்கு இஸ்ரேலியர்களும் எதிர்வினையாற்றி இருக்கக்கூடிய நேரத்தில் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு துணை அதிபர் வரலாற்றில் இப்படி இஸ்ரேலுக்கு எதிராக பேசினதே கிடையாது. ஓப்பனாக இவர் தான் பேசியும் இருக்கிறார். இவர் பேசுறாருனாலே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆதரவு இல்லாமல் அவர் பேச மாட்டாரு. பொது வெளியில வந்து இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிராக ரகசிய பிரச்சாரத்தை மேற்கொள்கிறது என்று ஜேடி வான்ஸ் சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம இஸ்ரேலுக்கான உதவியை நிறுத்துவதற்கு ஜனநாயக கட்சியினர் பாதி பேர் வாக்களித்தும் இருக்கிறார்கள். அதுவும் வரலாற்றிலேயே அமெரிக்காவில் நடக்காத ஒரு விஷயம். ஒவ்வொரு வருஷமும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு 3.3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள், நம்ம நாட்டில் மொத்த கடனை வந்து 63-67 பில்லியன் அமெரிக்க டாலருங்கிறாங்க. நம்ம நாடு கொஞ்சம் மேலே எழும்பி வர்றதுக்கு நம்ம IMF கடன் வாங்கியிருக்கிறதே 7 பில்லியன் தான். அதை தாங்கன்னு இருக்கிறோம். அந்த 7 பில்லியன்ல பாதின்ற அர்த்தம் ஒரு வருஷத்துக்கு நம்ம நாடு கொஞ்சம் மேலே வர்றதுக்கு எவ்வளவு பணம் கேட்கிறோமோ அதுல பாதி ஒவ்வொரு வருஷமும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ராணுவத்துக்காகவே கொடுக்குறாங்க. அந்த காசை நிப்பாட்டணும், இனி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் அமெரிக்காவுடைய காங்கிரஸ்ல பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டுச்சு. அதுல பிரதிநிதிகள் சபையில் இருக்கக்கூடிய 212 ஜனநாயக கட்சியினர்ல 103 பேர் இஸ்ரேலுக்கான நிதியுதவியை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்குன்றத பாருங்க. 103 பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா பணம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற வரலாற்றில் இதெல்லாம் நடந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு அமெரிக்காவில் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிரான நிலைகள் தோற்றம் பெற்றிருக்கக்கூடிய நேரத்தில் கடந்த வாரம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவோடு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொலைபேசியில் பேசினார் என்கிற செய்திகள் வெளியாக இருந்து அதுல சிரியாவில் இருக்கக்கூடிய சிரியா அந்த அசாதுடைய வீழ்ச்சி நேரத்தில் உள்ள இஸ்ரேல் என்ன பண்ணான்னா போர்சஸ் அனுப்பி ஒரு சில பகுதியில் கைப்பற்றி வச்சிருக்கிறான். அந்த பகுதிகளில் இருந்தும் இஸ்ரேல் தன்னுடைய படைகளை விட்ரா பண்ணணும், லெபனான்ல இருந்து விட்ரா பண்ணணும் என்று அமெரிக்க அதிபர் வலியுறுத்தி இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. ஆனால் அது தொடர்பாக மேலதிக செய்திகள் இன்னும் வெளிவரல. அதே நேரத்தில் தற்போதைய சூழல்ல இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் பிரகாரம் தெற்கு லெபனான் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மீண்டும் ஒரு தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறது. போர் நிறுத்தம் நடைமுறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் நபாதியா மாவட்டத்தில் இன்றைக்கு வான்வழி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. எனவே இஸ்ரேலை கண்ட்ரோல் பண்றதுக்கு கடிவாளம் போடுறதுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய ஆட்சியும் முயற்சி பண்ணி கொண்டிருக்கும் போது அதை கட்டுப்படாம திமிரு பிடிச்சுக்கிட்டு திமிரிக்கொண்டு இருக்கிறார் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதையெல்லாம் தாண்டி பெஞ்சமின் நெதன்யாகு நெக்ஸ்ட் வீக் வாக்குல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை நேரடியாக சந்திக்க இருக்கிறார் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் ஈரானுடைய உள்கட்டமைப்புகள் மீது தாக்குதல்கள் தொடர்ந்தால் கண்டிப்பாக பிராந்தியம் முழுவதும் தாக்குதல்களை விரிவுபடுத்துவோம், அது ரொம்ப வருத்தத்தை உண்டாக்குகிற தாக்குதல்களாக இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு ஈரானுடைய IRGC விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல நம்ம பார்க்க முடியும். ஒன்றை நம்ம புரிஞ்சுக்கிறோம் என்னன்னா, இவ்வளவு காலமாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் அல்லது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில யுத்தம் நடந்தது இல்லையா, இந்த யுத்தம் எல்லாமே நேரடியாக ஈரானுடைய IRGC படைப்பிரிவுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் IRGC படைப்பிரிவுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில தான் இந்த சண்டைகள் நடந்தது. ஈரான் ராணுவம் போர்சஸ் தனியாக இருக்கிறாங்க, IRGC போர்சஸ் தனியாக இருக்கிறாங்க. ஈரானுடைய ராணுவத்தை பாராளுமன்றமும் ஜனாதிபதியும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. IRGC பொறுத்தவரை அது நேரடியாகவே ஈரானுடைய ஆன்மீக தலைவருடைய கட்டளையினால் தான் அவர்கள் இயங்குவார்கள். எனவே ஆன்மீக தலைவருக்கு கீழே இருக்கக்கூடிய IRGC தான் பலம் பொருந்தியது ராணுவத்தை விடவும். ஆனால் இவ்வளவு நாளாக யுத்தத்துக்கு ராணுவம் வரல. இப்பொழுது இன்றைக்கு ஜோர்டான், குவைத், பஹ்ரைன் மேல நடத்தப்பட்ட தாக்குதல்கள் 2 கட்டமாக நடத்தப்பட்டது. அதில் முதல் கட்ட தாக்குதல்களை ஈரானுடைய ராணுவம் நடத்தி இருந்தது. 2ஆம் கட்ட தாக்குதல்களை ஈரானுடைய IRGC படைப்பிரிவுகள் நடத்தி இருந்தன. எனவே தற்போது ராணுவமும் நேரடியாக களத்திற்கு வந்திருக்கிறது என்கிற செய்திகள் தான் புதிய தாக்குதல்களையும் புதிய இடங்கள் மீதான தாக்குதல்களையும் நாங்கள் நடத்துவோம் என்று சொல்லி இன்றைக்கு அமெரிக்காவுக்கு எதிராக IRGC செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆயுதப்படைகளுடைய திறன்கள்ல கணிசமான பகுதியை நாங்கள் இன்னும் வெளிப்படுத்தவே இல்லை. எனவே நாட்டுக்கு எதிரான எந்த ஒரு விரோத நடவடிக்கைகளாக இருந்தாலும் ஈரானுடைய பதில் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உச்சமாக வழங்கப்படும் என்கிறார்கள். என்னன்னா,
இவ்வளவு நாளா நாங்க எங்களுடைய முழு பலத்தையும் காட்டவே இல்லைங்கிறாங்க. உண்மையும் தானே. வெளிப்படையாக பார்த்தா இவ்வளவு நாளா ராணுவம் ஃபைட்டுக்கு வரவே இல்லை. இப்பதான் ராணுவம் வந்திருக்காங்கன்னா அவ்வளவு பெரிய யுத்தத்திலே IRGC மட்டும்தான் நின்று அடிச்சிருக்கிறான். இப்பதான் ராணுவம் வர்றாங்கன்னா இப்ப பலத்தை காட்டுறாங்கல்ல, ஒவ்வொரு கட்டமா பலத்தை வெளியே கொண்டு வர்றாங்க. அது மாதிரி நாங்க முழு பலத்தையும் காட்ட வேண்டி வரும். அப்படின்னா முழு பலத்தையும் காட்ட போனாங்கன்னா இப்பவே ஆட்டம் கண்டுகிட்டு இருக்குது டொனால்ட் ட்ரம்பினுடைய அரசு. ரொம்பவே படாத பாடுபட்டுருவாங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அதே நேரத்தில் புதிய ஈரானுடைய ஆளில்லா விமான தாக்குதல்களுக்கு குவைத் அதை தடுக்கிற முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற செய்திகள் சற்று நேரத்துக்கு முன்பதாக வந்திருக்கு. இன்றைக்கு காலை முதல் குவைத்தினுடைய அமெரிக்காவுடைய விமான படைத்தளம், குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ படைகள் தங்கக்கூடிய இடங்கள் முழுவதுமே ஈரான் இன்னைக்கு வச்சு செஞ்சு விட்டாங்க. அதே மாதிரி பஹ்ரைன்ல கடுமையான அட்டாக் பண்ணியிருந்தாங்க, கடற்படை தளங்கள் உட்பட. அதே நேரத்தில் ஜோர்டான்ல திரும்ப அவங்க மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய சூழல்ல தான் இன்றைக்கு சற்று நேரத்துக்கு முன்பதாக குவைத் மேலையும் தாக்குதல்கள் நடத்தி வரக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் வளைகுடா நாடுகள் முக்கிய பகுதிகள் மேல மிக கடுமையான பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கு. பாதுகாப்பை பலப்படுத்துறதுன்னா இந்த யுத்தத்தில் ஒரே ஒரு மெத்தட், ராணுவத்தை கொண்டு நிப்பாட்டியெல்லாம் பாதுகாப்பை பலப்படுத்த முடியாது. வரக்கூடிய ஏவுகணைகளை தடுக்கிற அந்த தடுப்பு சிஸ்டம் ஒன்றோ தேடு மாதிரி ஒன்று இருக்கணும், ஏரோ சிஸ்டங்கள் இருக்கணும். இதனால தான் தடுக்க முடியும். ராணுவத்தை சுற்றி வலிச்சு நிறுத்துறதுனால தரைப்படையாக உள்ள போய்கிட்டு இருக்கிறான். ஆனால் நாங்கள் ராணுவத்தை பலப்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. என்ன மாதிரியான தயாரிப்பு பண்ணும்போது எண்ணெய் வயல்கள், எரிவாயு உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள், இதுகளை எல்லாம் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. விமான நிலையங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்குது. கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், அரபு நாடுகள் எல்லாமே கடல் நீரை நல்ல தண்ணியாக மாற்றி தான் சுத்திகரிப்பு பண்ணி தான் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான இடங்கள் உள்ளிட்ட முக்கியமான கட்டமைப்புகளை சுற்றி பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைய நாளில் வளைகுடா நாடுகள் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே தொடர்ந்து வளைகுடா நாடுகள் பாதுகாப்புகளை பலப்படுத்தி வந்தாலும் அவர்கள் வருகிற அட்டாக்கை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாமே தவிர நேரடியாக ஈரானோடு சண்டை போடுகிற அளவுக்கு அவங்களுக்கு திராணி கிடையாது. அமெரிக்காவுக்கே முடியாம போயிடுச்சு, இஸ்ரேலுக்கே முடியாம போயிடுச்சுங்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. ஈரான் விவகாரத்தில் இஸ்ரேலுடைய முகமூடி கிழிந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு காலமாக காசா மக்களை அழித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இன்றைக்கு உலகத்திற்கே செய்திகள் வெளியாகிற அளவுக்கு நிலைமைகள் மாறி இருக்கிறது. அமெரிக்காவுடைய துணை அதிபரே இஸ்ரேலை ரொம்ப கேவலமாக பேசுகிற நிலையை இறைவன் மாற்றி இருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் எம்ஐஎஸ் நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வரக்கூடிய உண்மை செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.